வாங்னு ஒரு பணக்கார பிஸ்னஸ்மேன் கொலை செய்யப்படுறாரு. இதில் மெயின் சஸ்பெக்ட் வாங்கோட பையன். அவன் தான் கொலை பண்ணான்னு வாங்கோட செகண்ட் ஒய்ஃப் சொல்ல பையனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வாங்கோட சொத்து முழுக்க செகண்ட் ஒய்ஃப் பேர்லையும் அதை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை வாங் தன்னோட ஃப்ரெண்டான ஒரு டாக்டர் கிட்டையும் ஒப்படைச்சிருக்காருன்னு உயிரில் இருக்கும். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஹீரோக்கு டாக்டர் மேலேயும் செகண்ட் ஒய்ஃப் மேலேயும் டவுட் இருக்கும். வாங்கோட செகண்ட் ஒய்ஃப் வாங் ஃபினரலுக்கு சைன் பண்ணதை ஹீரோ பார்க்குறாரு. பார்த்தா அதில் செகண்ட் ஒய்ஃப் வாங்கோட சைனை அப்படியே போட்டிருப்பாங்க. டாக்டர் கிட்ட விசாரிக்கிறப்ப தான் உண்மை தெரியும். என்னன்னா வாங்குக்கு கேன்சர் இருந்திருக்கும். கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பார்னு தெரிய ஒரு யங்கான பொண்ணை செலக்ட் பண்ணி தன்னோட ஆரண்யவை எடுத்து அந்த பொண்ணோட மெமரிஸ்ல பதிய வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் வாங்கோட செகண்ட் ஒய்ஃப். கிட்டத்தட்ட கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரி. ஆனா உண்மையான வாங்குக்கு இது தப்புன்னு தெரியவும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி மாத்த சொல்லியிருக்காரு. இதை கேட்ட யங் வாங்கு உண்மையான வாங்க கொலை பண்ணி அந்த பழியை தூக்கி தான் பையன் மேலேயே போட்டிருக்கான். ஹீரோக்கு உண்மை தெரியுது, ஹீரோக்கும் கேன்சர் இருக்கும். டாக்டரோட ஹெல்ப்போட ஹீரோ வாங்கோட செகண்ட் ஒய்ஃப் உடம்பை யூஸ் பண்ணி தன்னோட மெமரிஸை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. தான் வாங்க கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டு பையன் ரிலீஸ் ஆக ஹெல்ப்